தினேஷ் கார்த்திக். நம்ம ஷார்ட்டா டிகேன்னு சொல்லுவோம். தினேஷ் கார்த்திக்கும் முரளி விஜயும் இடையில எவ்வளவோ பிரச்சனைங்க. பயங்கர பிரச்சனை. தினேஷ் கார்த்திக் நம்ம இந்தியாவோட விக்கெட் கீப்பர். இப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அப்படிங்கிற ஒரு டீம்ல தினேஷ் கார்த்திக் விளையாண்டுட்டு இருக்காரு. பெஸ்ட் ஃபினிஷருங்க. 10 பாலுக்கு 30 ரன் இருந்தாலும் அசால்ட்டா தினேஷ் கார்த்திக் அடிச்சு துவம்சம் பண்ணுவாரு. தினேஷ் கார்த்திக்கோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பேரு நிக்கிதா. நிக்கிதாவுக்கும் தினேஷ் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகி நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. இடையில இந்த முரளி விஜய்னு ஒரு ஆள் இருக்காருல்ல, முரளி விஜய் தினேஷ் கார்த்திகோட ஒய்ஃப் நிக்கிதாவை லவ் பண்றாரு. கல்யாணம் ஆகியும் லவ் பண்றாரு. நிக்கிதாவும் முரளி விஜயை லவ் பண்றாங்க. 2012ல தினேஷ் கார்த்திகோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நிக்கிதாவுக்கும் முரளி விஜய்க்கும் கல்யாணம் ஆகுது. தினேஷ் கார்த்திக் நிக்கிதாவை டிவோர்ஸும் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் ஜிம்முக்கு போய் பழசெல்லாம் மறக்கணும் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்றாரு. நல்லா ஒர்க் அவுட் பண்றாரு தினேஷ் கார்த்திக். அப்பதான் தீபிகா பள்ளிக்கல் அவங்க பேரு. இந்த தீபிகா பள்ளிக்கல்ல மீட் பண்றாரு ஜிம்ல தினேஷ் கார்த்திக். அப்போ தினேஷ் கார்த்திக் எனக்கு எவ்வளவு துரோகம் நடந்திருக்கு, என் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டா, முரளி விஜய் என் ஒய்ஃபை கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு புலம்பி இருக்காங்க இந்த தீபிகாட்ட. அப்போ தீபிகா பள்ளிக்கல், கவலைப்படாத தினேஷ் கார்த்திக், உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் அமையும், நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. உடனே தினேஷ் கார்த்திக்கு இந்த தீபிகா பள்ளிக்கல் மேல லவ் வந்திருக்கு. 2012லயே இந்த தீபிகாட்ட தினேஷ் கார்த்திக் லவ் சொல்றாரு. லவ் சொன்ன அடுத்த நிமிஷமே தீபிகா தினேஷ் கார்த்திகை லவ் பண்றேன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. 2013ல தினேஷ் கார்த்திக்கும் இந்த தீபிகா பள்ளிக்கலுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குது. இந்த தீபிகா பள்ளிக்கல் நம்ம இந்தியாவுக்காக நிறைய விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிட்டு தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்துருக்காங்க. தினேஷ் கார்த்திகோட செகண்ட் ஒய்ஃப். இப்படிலாம் இருக்கும் பொழுது நிச்சயதார்த்தம் ஆன ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த தீபிகா பள்ளிக்கலுக்கும் தினேஷ் கார்த்திக்கும் மேரேஜ் நடக்குது. இப்போ இந்த தீபிகா பள்ளிக்கலுக்கும் தினேஷ் கார்த்திக்கும் ட்வின்ஸ் பிறந்திருக்கு. இப்போ கூட தினேஷ் கார்த்திக் ஒரு புது வீடை கட்டி அந்த வீட்டுக்கு குடி போயிருக்காங்க. சந்தோஷமா வாழ்றாரு தினேஷ் கார்த்திக். ஆனா துரோகம் பண்ண முரளி விஜய் நம்ம இந்திய டீம்ல இருந்தே விலக்கப்பட்டு ரொம்ப பரிதாபமான நிலை. துரோகம் மட்டும் யாருக்கும் பண்ணக்கூடாதுங்க.